காரைக்குடி சொந்தங்களுக்கு என்னுடைய எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்கள். இத்தனை ஆண்டு காலங்களாக விடுதலை பெற்ற இந்தியாவில் 75 ஆண்டு காலங்கள் ஆகுதுங்க. என்ன மாற்றத்தை இந்த நிலம் கண்டிருக்குதுன்னு பாருங்க. என்ன மாற்றத்தை? ஒரு மாற்றம் இல்லை. என்ன மாற்றம்? ஏமாற்றம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் மாறி மாறி வாக்கு செலுத்துறோம். எதனால? இவர்கள் நம்ம காப்பார்கள், இவர்கள் நம் மீட்பார்கள் என்று நம்புறோம். காரைக்குடிக்குள்ள வரும்போது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். யாருக்கு? யாருக்கு? சிந்திச்சு பாருங்க. மாங்குடிக்கு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இன்னொரு பாட்டு வேற, அகர முதல தொட்டு தாடி கிளவம் பிளட்டாமா, அகர முதல தொட்டு கலைஞர் கருணாநிதி பிளட்டாமா. அந்த பிளட்டை பார்க்கறதுக்கு தான் காரைக்குடி நிலத்துல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளராக போட்டி போடுறார். காரைக்குடியில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அது காரைக்குடிக்கான மாற்றம் மட்டுமல்ல, மொத்த தமிழர் நிலத்திற்கான மாற்றம். கொஞ்சம் சிந்திங்க, சிந்திங்க. இத்தனை ஆண்டு காலங்களாக மாறி மாறி இந்த இரு பெரும் திராவிட கட்சிக்கு வாக்கு செலுத்தினீங்க. என்ன மாற்றம்? மாங்குடிக்கு நீங்க வாக்கு செலுத்துறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? எல்லாம் பிரஸ் எல்லாம் வந்து கேட்க போறாங்க, மக்கள்கிட்ட கேட்க போறாங்களாமா. மக்கள் சொல்றாங்க, அவர் நல்லது வல்லாட்டியும் பரவாயில்ல, கெட்டது பண்ணாம இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. கேட்டுங்க, எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, கெட்டது செய்யாம இருக்கிறார் என்பது மக்களினுடைய மனநிலை என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த இடத்துல வச்சிருக்கான்னு பாருங்க. எந்த இடத்துல வச்சிருக்காங்க? கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு மூலையில கூட்டத்தை போட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்காதீங்க. இன்னைக்கு காரைக்குடியில 3 பக்கம் கூட்டம் நடக்குதுங்க. 3 பக்கம் கூட்டம் நடக்குது. நாங்க கூடி இருக்கிற கூட்டம் கோட்டை கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, 5 ரூபா கொடுத்து, கொலுசு கொடுத்து, கம்மல் கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல. எங்கள் குருதி ரத்தத்தை கொடுத்து கூட்டிய கூட்டம். நாங்க ஒவ்வொரு பக்கமா ஒருங்கிணைஞ்சு ஒவ்வொரு கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்? மாற்றம் காரைக்குடி நிலத்தில் மீண்டும் வரப்போகுது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏதோ இன்று கட்சி தொடங்கி இன்னைக்கே வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுங்க என்று நாங்கள் கேட்கல. 2010 கட்சி ஆரம்பிச்சோம். 2016 தேர்தல் அரசியல் நாம் தமிழர் கட்சி வருகிறது. வந்ததுல இருந்து 1 ரூபா காசு கொடுக்காம கொள்கையை, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் எங்கள் தலைவர் என்று கொள்கையை சொல்லி வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்க வந்த உடனே, பக்கா மாஸ் மாதிரி வந்த உடனே முதல்வராத்தான் வருவேன். ஏங்க இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, இந்த சைடு கேரக்டர் பண்ண மாட்டேங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. வந்த முதல்வராத்தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் 2016 கொள்கையை சொல்லி பெற்ற வாக்குகள் வெறும் ஒரே 1%. திமுக கார மாதிரி பேசுறோம், ஒரே 1%. ஆனால் திமுக, நாம் தமிழர் முடிந்து விட்டது, தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தம் இல்லை. இனி 2016 தமிழ் தேசிய சித்தாந்தம் ஒரு சித்தாந்தமே இல்லை, 1% முடிஞ்சிட்டாங்க என்று பதிவு செய்தார்கள். ஆனால் நாங்கள் எங்களை நம்பி, நாங்கள் பணத்தை நம்பாமல், நாங்கள் பிறந்த பெருமைமிக்க இனத்தை நம்பியதால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டி போட்டது. தனிச்சே ஓட்டி போட்டோம். அப்போது நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் 4% வாக்குகள் பெற்றோம். 4%. நீங்க ஒண்ணு சிந்திச்சுக்கீங்க. இப்ப எப்படி பக்கா மாஸ் வர்றாரோ அதை போன்று அன்னைக்கு வந்தார் ஒருத்தர். யார்? கமலஹாசன் என்று ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார்? டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சார். அந்த டிவியை ரிப்பேர் பார்த்து இன்னைக்கு அதே டார்ச் லைட்டை திராவிடத்துக்கு பிடிச்சிட்டு இருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க. நாங்க தான் மாற்று, நாங்க தான் எல்லாத்தையும் தரப்போறோம் உங்களுக்கு. நாங்க திருப்பூர்ல ஒரு கூட்டம் நடந்தது. என்ன கூட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சோன்ன கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ஸ்நேகன் அவர்கள் திருப்பூர் கூட்டத்தில் பேசினார். என்ன பேசினார்? ஒரு காலம் வரும், அந்த காலத்துல கமலஹாசன் அழைத்தால் தான் காவேரி வரும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்தார். நாங்க உடனே எதிரில் ஒரு கூட்டத்தை கொடுத்து, ஏப்பா கமலஹாசன் அழைச்சா அவங்க பொண்டாட்டி கௌதமியே வராது, எப்படிப்பா காவேரி வரும் கேட்டார். இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்கார்? அவரை நம்பி வாக்கு செலுத்திய 4% மக்களினுடைய மொத்த உரிமையையும் அடமான வைத்துட்டார். யாருக்கிட்ட? யாரை எதிர்த்து அரசியல் செய்ய வந்தாரோ, யார் எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொன்னாரோ அவர்கள்ட்டே அடமான வச்சிட்டார். யார்? மதிப்புக்குரிய ஐயா கமலஹாசன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க. மாற்றம் என்று இந்த நிலத்தில் வந்தவர்கள் எல்லாருமே ஏமாற்று. ஆனால் 2019 நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளை பெற்ற ஊடகங்கள் புறக்கணித்தன. ஊடக விபச்சாரிகள், அரசியல் விமர்சகர்கள், சீமான் 1% 4% வந்துட்டீங்க. This is the perfect time for you. இது உங்களுக்கான நேரம். நீங்கள் கூட்டணி வைத்து விடுங்க, ஏதாவது ஒரு அலைன்ஸ்ல போயிருங்க அப்படினாங்க. அலைன்ஸ் போயிருங்க 4% வாக்கு. ஏங்க சிந்திச்சு பாருங்க.
0.45% விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய தேமுதிகக்கு 10 சீட்டு திமுக ஆளுங்கட்சி கொடுக்கிறான். 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. நாம் தமிழர் கட்சி நீங்க சிந்திச்சு பாருங்க. 2019 4% வாக்கு இல்லை. நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் பணத்தை மீண்டும் நம்பலை, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தை நம்புறோம். 2021 உங்கள் வீட்டு பிள்ளைகள் தனிச்சே நின்றோம். தனிச்சு நின்று நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் 7% வாக்குகளை பெற்றோம். ஆனா கமலஹாசன் என்ன கூட்டணி வச்சுட்டார். 2024 நாம் தமிழர் கட்சிக்கு ரோலே இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு ரோலே இல்லை என்று பதிவு செய்தார்கள். நாம் தமிழர் கட்சி எதுக்கு போட்டி போடுது, நாடாள போறாங்களா என்று கேட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தனித்தே நின்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் நாடாள போறாரா, சீமான் பிரதமருக்கு சப்போர்ட் பண்ண போறதில்ல, ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ண போறதில்ல, அப்ப எதுக்காக நிக்கிறான் என்று விமர்சன கணைகள் தொடுத்தார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட்டு எந்த தேர்தலில் ரோலே இல்லை என்று பதிவு செய்தார்களோ அதே தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.22 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிச்சு. இதுதான் வெற்றி. நீங்க ஒரு வெற்றின்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? பக்காமாஸ் எப்படி படிக்கட்டுல இருந்து நேரம் 17வது படிக்கட்டுக்கு தான் கால் ஓப்பன் சொல்றான். நாங்க ஒவ்வொரு படிக்கட்டுகளா ஏறி இந்த 8.22 விழுக்காடை பெற்றிருக்கோம். தூய வாக்குகளை அறுவடை பண்ணிருக்கோம். நீங்க படிக்கிறது நேரம் 17 படிக்கட்டுக்கு தான் கால வைப்போம் அப்படின்னா கவட்டை கிழிஞ்சிரும், மறந்துடாது. கவட்டை கிழிஞ்சிரும். ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி சிந்திங்க, என்ன மாற்றத்தை இந்த நிலத்துல விளைவிக்க போறோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. காரைக்குடி மண்ணில தான் அந்த மாற்றம் நிகழும்னா அது உங்க கையில தான் இருக்கு. மாங்குடி சத்தியமா சரியான வேட்பாளர் கிடையாது, தேர்போகி பாண்டி சரியான வேட்பாளர் கிடையாது. ஏன் அவர்கள் இந்த நிலத்திற்காக எந்த இடத்துல நிக்கல. நீங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்கீங்க, தேர்போகி பாண்டியும் மாங்குடியும் சொந்த சாதி வாக்குகளை நம்பி நிக்கிறாங்க, சொந்த சாதி வாக்குகளை நம்பி நிற்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்க சொல்றோம், சீமானை தேவராக, தேவேந்திராக, செட்டியாராக, நாடாராக, முதலியாக, பிள்ளையாக நினைத்து வாக்கு செலுத்தினால் உங்கள் வாக்கு எங்களுக்கு தீட்டு. நீங்கள் சாதி பார்த்து போடுற வாக்கு எங்களுக்கு தீட்டுன்னு சொல்ற ஒரு கட்சி இருக்குதுன்னா இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. 2026 தேர்தலில் விடிய போகுது கிழக்கு. 10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா, செத்து மடிவதும் ஒரு முறை தானடா, செருக்கணும் தானே. 2026 வாங்கன்னு கூப்பிடுறோம். வாங்க, உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக அடமானம் வைத்து விடாதுங்க. அடமானம் வச்சிருக்காங்க. இங்க முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட சிலை இருக்குது. சிலை எப்படி இருக்குது? மூடி இருக்குது. ஆனா கட்டுமரம் கருணாநிதியோட சிலை திறந்திருக்கு. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை என்னவா கட்ட வச்சிருக்கான்? சாதி தலைவராக கட்ட வச்சிருக்கான், சாதிக்கானவராக கட்ட வச்சிருக்கான். ஆனா கக்கூசிலே உட்கார்ந்து பயணம் பண்ணி வந்த கருணாநிதி எங்க இருக்கிறான்? எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியா இருக்கான். அவன் சிலையெல்லாம் திறந்திருக்கு. ஏன்? சிந்திக்கணும். உங்கள் நிலத்துல, இந்த நிலத்துல வாழக்கூடிய மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று சொன்ன அம்பேத்கர் அவர்களை உங்கள் மதிப்புமிக்க உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக அடமானம் வைப்பது அவமானகரமானது என்று சொன்ன அம்பேத்கர் அவர்களை கொண்டிற்குள் நிறுத்திருக்காங்க. ஏன்? இவன் ஒழித்த சாதி ஒழிப்பு இதுதான். நீங்கள் மாற்றத்திற்கான மக்களாக இருந்தால் உங்கள் பொன்னான வாக்கு, இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், ஒரு வாக்கினுடைய அதிகாரம் என்பது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கழுதை இருந்தாலும் அந்த கழுதை கீழே இருந்து ஒரு 2000 ரூபாய் தாள் கிடைக்குது, ஒரு 1000 ரூபாய் வந்து 2 நோட்டு கிடக்குதுன்னு வைங்களேன், 500 ரூபாய் தாள் 4 கிடக்குது, எடுத்து அதை சுவைத்து விடுகிறது. ஆனா அந்த கழுதைக்கு தெரியாது அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு இருந்தா ஒரு பழைய பேப்பர் கடையில கொண்டு கொடுத்து பேப்பர்களை வாங்கி வருடம் முழுவதும் உட்கார்ந்து சுவைத்து விட முடியும். ஆனால் அதை சென்று அதை போன்றுதான் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை ஒரு 500, 1000, 2000, 2500 ரூபாய் காசுக்காக அடமானம் வைக்கிறீங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த 2000, 2500 ரூபாய் காசு அடுத்த 5 நாட்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் செலுத்த போற ஒற்றை வாக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்பதை எண்ணத்தில் வச்சு உங்கள் பொன்னான வாக்குகளை ஏற்கனவே தாங்கிய விவசாய சனத்துக்கு செலுத்துங்க. நீங்க செலுத்த போற வாக்கு மாற்றத்திற்கான பாருங்க. நீங்கள் யாரையும் நம்ப போறீர்கள், யாரை ஏற்க போறீர்கள்? மகிழ்விக்கிற கோமாளிக்கு உங்கள் வாக்கா, மண்ணின் விடுதலைக்கு நிற்கிற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் போராளிக்கு உங்கள் வாக்கா என்பதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காட்டுங்க. தயவு செஞ்சு ஒற்றை முறை சிந்திங்க. 10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா, செத்து மடிவதும் ஒரு முறை தான், செருக்களம் காண 2026 வாங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்து